ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஆர்ஃபனேஜ்க்கு தான் வந்து போறாங்க. கேமராமேனோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்கள பார்த்து எல்லாமே விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, நம்ம குட்டி பசங்களோட அம்மா அப்பாலாம் வந்து என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு தெரியல நடந்த கலவரத்துல. சோ அதனால வந்து நாங்க வந்து அந்த கலவரம் ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க இந்த பக்கம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாருங்க கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த குட்டி பொண்ணு வருது. இந்த குட்டி பொண்ணு வந்து இந்த மாதிரி நீங்க டெய்லியும் வரத வந்து ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நாயகமா டெய்லியும் வரன்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஷென்னு பையன் போலதான் டெய்லியும் வந்து இந்த பசங்க கூட வந்து செம்மையா வந்து ஜாலியா வந்து விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டி பொண்ணோட காதல எதையோ வந்து ஓதுறாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது சும்மா நடிக்கிற மாதிரி இது பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஷென்னு பையன் கிட்ட போய் இந்த மாதிரி எங்களெல்லாம் வந்து போட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஷென்னுக்கு வித்தியாசமா இருக்கு. என்னடா இது இந்த விஷயம்லாம் இங்க வந்து அலோடே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க போய் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் தான் கேட்க சொன்னாங்களா அப்படின்னு உடனே நம்ம ஜோராவும் அதான் அந்த குட்டி பொண்ணு அந்த பையனும் என்ன பண்றாங்க, ஐயோ மாட்டிட்டோமே சரி ஓகே தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஷென்னு பையன் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நினைச்சு கூட பாக்கல நீங்க வந்து இவ்வளவு சேஞ்ச் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஷென்னா நானே கூட நம்பல அப்படின்னு நான் அவ்வளவு மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் காம்படிஷன் வந்து ஹெல்த்தியா இருந்தா அதுவே வந்து போடும்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது சமாதானம் இருக்காங்க போல. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கேமராமேன் பர்சனும் வராரு. இந்த மாதிரி அவங்க அம்மா பாக்கிறதுக்காக வராரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுங்க ரெண்டு நல்லா வந்து பேசிட்டு போட்டோ எல்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேனும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து உங்களுக்கு என்னம்மா ஆச்சு அந்த ஹோட்டல்ல வேலை பாத்தீங்களே அதை விட்டுட்டு நீங்க ஏன் இங்க வந்து வாலண்டரியா வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கேமராமேன் அம்மா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்னன்னா அவங்க வேலை செஞ்ச ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலையை விட்டே வந்து தூக்கிட்டாங்க. அப்ப அந்த டைம் கரெக்டா நம்ம பென் பாயபிள் தான் என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து இல்ல நம்ம ஹீரோ மூலமா இந்த வாலண்டரி ஒர்க் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு போல. அதை பத்தி தான் வந்து நம்ம கேமராமேன் கிட்ட வந்து சொல்லும்போது சரிம்மா நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க இனிமேல் வந்து இந்த வேலை எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை வந்து குடுக்குறாங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பென்னுக்காக வந்து ரெடி பண்ணாங்க எங்க அம்மா. பட் நம்ம கேமராமேன் என்ன பண்றாரு இதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லம்மா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. பட் நம்ம அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா அவங்க வந்து நம்மளோட ரிஸ்கான வேலையில இருக்கான். சோ இதெல்லாம் வந்து கொடுத்தது எதுனா அவங்க கூட நம்மளும் வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான். சோ அதனால கண்டிப்பா வந்து நான் வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் சீக்கிரட்டால மீட் பண்ண வேண்டிய அவசியங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுல. இனிமேல் வழக்கம் போல எப்பவும் மீட் பண்றதுனால மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவும் பிள்ளையும் பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு ஜாலியா வந்து இருக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சயோகி டாக்டர் தான் வந்து காட்டுறது. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டுக்காக வந்து பார்க்கு வந்துட்டாங்க. பட் ஆனா இன்னும் நம்ம பென்னு வந்து வரல போல. அதை வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கிட்டே சொல்லியிருக்காரு. இந்த பாட்டில் என்ன பண்ணாருன்னா நம்ம சயோகிக்காக வந்து ஒரு ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு. ஸோ அதனாலதான் வந்து இந்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னது. நம்ம சயோகியோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம பெண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை எல்லாம் முடிச்சிட்டாங்க போல. நம்ம பெண்ணா இந்த மாதிரி வந்து அவங்க கூடிய சீக்கிரம் வந்து கிளம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போய் வந்து பேசி ஏதாவது பண்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் வந்து பண்றாரு. நம்ம ஹீரோவா சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. நம்ம பெண்ணா இது பாரு நம்ம ஹீரோயினா அங்கதான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேமராமேனும் அங்கதான் இருப்பாரு. அவன் ஏதாவது அழுதா செஞ்சானா எனக்கு ஒண்ணு வந்து போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா ஏன்டா உங்களுக்கு மேல அவ்வளவு காண்டுன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பெண் என்ன சொல்றது இந்த மாதிரி நான் வந்து டாக்டர் கூட இருந்து டேட்டுக்கெல்லாம் போறேன். சரி ஓகே நானும் விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோவோட இடத்துலயும் கேக்குது, பார்ல கேக்குது, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து கேக்குது. So அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சத்தம் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து இருக்கு. இந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருந்தாங்களே இப்போ ஆர்ஃபனேஜ் அங்க இருந்தா பாத்தீங்கன்னா இந்த சத்தமே வந்து பார்த்தா ஏதோ வெடிகுண்டு வந்து வெடிச்சிருக்கு போல. செம்மையா வந்து இதுவா இருக்குது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கதை வந்து யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு அமைதியா இருந்த இடம் இப்ப வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த சைட் பாத்தீங்கன்னா இந்த ஷென்மோ சில குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இவ யாரு கேமராமேனும் அவங்க அம்மா வந்து இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து ஜாயின் ஆயிக்கிறாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி பசங்க இருக்கும்ல அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பசங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து இருக்காங்க போல. ஒண்ணு நம்ம கேமராமேன் என்ன பண்றாரு நீங்களாம் வந்து எங்கேயே இருங்க அந்த பசங்களை போய் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர வந்து போறாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த சைடு நிறைய கலவரக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஹெட்டா இருப்பாங்க ஒரு லேடி அவங்களை பார்த்துட்டு வந்து கொண்டுறாங்க. அவங்கள மட்டும் இல்ல கண்ணில் படுற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வந்து சுட்டு தள்ளிடுறாங்க.
காட்டுறாங்க. அதான் நம்ம கேமரா பையனும் பாத்தீங்கன்னா அந்த அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அவனை வந்து கூட்டிட்டு வந்துடுறான். பட் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா வயித்துல வந்து அடிபட்டிருக்கு. சுட்டுட்டானுங்களா என்னன்னு தெரியல. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துலயே வந்து விழுந்துறான். அந்த ஒரு பொண்ணை மட்டும் தான் காப்பாத்திட்டே இவங்க பையனை வந்து காப்பாத்த முடியல. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் நம்ம கேமராமேனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்படான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம கேமராமேனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து இந்த பையனையும் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ மட்டும் என் பையனை மட்டும் பத்திரமா மட்டும் பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலவரக்காரங்க நிறைய பேர் கண்ணுல படுற எல்லாரையும் பாத்தீங்கன்னா வந்து கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயிட்ட தான் யாரும் வந்து எங்களை காப்பாற்ற மாட்டாங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ வேற நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா இங்க போய் ஹீரோயினை வந்து காப்பாத்துறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா வந்து காப்பாத்திடுறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்து நம்ம பென்னு வந்து அந்த குட்டி பையனோட வரான். பட் ஆனா வந்து கேமராமேனோட அம்மா வந்து ஆள காணோம். ஏன்னா அவங்க தானே பாத்தீங்கன்னா இந்த பையனை கூட்டு வர போயிருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம பென்னு வந்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த கேமராமேனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா இந்த கேமராமேனோட அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த குட்டி பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களே இறந்துடுறாங்க. அப்பதான் இந்த பென் வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வந்து தூக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக ட்ரை பண்ணுவாரு. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாருப்பா நான் வந்து செத்துருவேன், எனக்கு நல்லாவே தெரியும், நீ பையனை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ, இந்த அந்த ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அவருக்காக செஞ்ச அந்த ஸ்டாரை வந்து கொடுத்துட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து செத்து போயிட்டு இருக்காங்க. பெண்ணுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்து எமோஷனல் ஆகி நான் இப்பதான் வந்து பாக்குறேன். சோ இந்த ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடிப்பட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பென் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம எமோஷனல் ஆகுற ஒத்தனையும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பொம்பளைய வந்து சுத்தி பாத்தீங்கன்னா பாம்பு வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க போல. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து பயப்படுறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பயப்படுது. நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணாரு, இதோட வேலை நான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏதாவது நடந்துருமோ தப்பா நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் வந்து இருக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா அந்த பொம்பளையோட உடம்புல கட்டியிருந்த அந்த பாம்பு வந்து விடுது. அந்த டைம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து இதுவாயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அடி பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் வந்து அட்மிட் ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஊருக்கு வந்து அமைச்சாங்க ட்ரீட்மெண்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு கண்ணுலாம் கூட அடிபட்டு போச்சு. கண்ணுக்குலாம் வந்து ஆபரேஷன்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அப்ப அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட நிலத்திலேயே தான் இருக்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உன்னாலதான் வந்து உன் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா சண்டை போட்டுதான் இருக்காங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கான்சியஸ் வந்து வந்துருச்சு போல. அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேரே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூட இந்த மாதிரி உன்னை பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுல வந்து இவரு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கால்லாம் வந்து ட்ரை பண்ண பாக்குறாங்க. அதான் இந்த கேமராமேனுக்கு, பென்னுக்கு, இமெயில்ல இருந்து மெசேஜ்ல இருந்து நம்ம ஹீரோக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ட்ரை பண்றாங்க. பட் எல்லா சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து இல்ல. அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க, நம்ம ஹீரோயினோட கூட ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஷென்னு கூட வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னு சொன்னது. ஏன்னா ஷென்னு தானே அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே கூட நம்ம ஹீரோ தேடி தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கூட ஒரு இன்ஜினியர் இருக்காருல்ல, சரி அவர் கூட தான் இருப்பாரு, அவங்க ஆபீஸ்ல தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வராங்க. ஒரு கார் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து நின்றுருக்காரு, செம்ம கிளீனா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை, சரி ஹீரோ கண்டிப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா அந்த இன்ஜினியர் பையன் வந்து வராரு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க விசாரிப்பாரு, இந்த மாதிரி ஹீரோ வந்து வந்தாரா அப்படி இப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரா எனக்கு என்னமா தெரியும், அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, அவன் மிலிட்டரியில இருக்கான, ஸோ அதனால வந்து எப்பயாச்சும் பேசுவோம் செய்வோம், என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு இவருக்கு விஷயமே தெரியல போல. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லும்போது இவருக்கே பாத்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகுது. இவரு என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அப்படிலாம் எதுவும் வந்து ஆகாதுமா, கண்டிப்பா அவனுக்கு இந்த எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி கூட என்கிட்ட வந்து பேசிதான் செஞ்சிருக்கான். அவன் அந்த மாதிரி யாரையும் பேர்கிட்ட பேச ஆளும் கிடையாது. கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியர் பையன்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மனசே வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வேலைக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து சந்தோஷமா வந்து வரவேற்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பாராட்டவும் செய்யறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேமரால தான் இருக்கும். அந்த அந்த டைம் அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஷென்னு பைபிள் தான் என்ன பண்ணுது, கரெக்டா அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்ததோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி வந்து வந்துருச்சாம். சோ இதை வந்து வெளியே விட்ட போது கூட மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ உங்களோட போட்டோ தானே முக்கியமா காரணம், அதனால ஷென்னும் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரிலீஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக எந்த போட்டோ வேணும் நீ சூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோனா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார் வந்து நம்ம நேரம் நம்ம ஷென்னு பைபிள் வந்து பார்க்க வந்து போறாங்க. பட் நம்ம ஷென் என்ன பாத்தீங்கன்னா அங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. பட் ஆனா என்ன தெரியல வந்து ஒழிஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஏன் எதுக்குமே வந்து தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, சரி அவங்க வந்து நம்மள அவாய்ட்
அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து போறாங்க. அப்போ கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் கத்து ரொம்ப கொண்டாடுது. இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல வந்து சூப்பரா பண்ணீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. அந்த கலவரத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிராமா மாதிரி மனசுல வந்து வெட்டிடுச்சோ என்னமோ தெரியல. ஒரே அந்த வெடிகுண்டு சவுண்டு, துப்பாக்கி சவுண்டு இதேதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஆகுது. சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க போல. உடனே பாத்தீங்கன்னா வீட்டுக்குலாம் போறாங்க, மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போட பாத்தீங்கன்னா எனக்கு சரியா வந்து தூக்கமே வரல. டென்ட்டுக்குள்ளலாம் வந்து போறாங்க, செய்றாங்க. அந்த டென்ட் வீட்ல எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போறாங்க, படுக்குறாங்க. பட் ஆனா வந்து அந்த தொடர்ந்து அந்த சத்தமும், அந்த குழந்தைங்களோட அழுகை சத்தம், அந்த சிரிப்பு சத்தம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இதுவாகுது. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சைக்காலஜிக்கலா வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் பையன்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு நம்ம ஹீரோ பத்தி. என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து சரியா வந்து உடம்பு வந்து செம்மையா வந்து டேமேஜ் ஆயிருக்கிற காதெல்லாம் கூட கேட்கலையா அந்த லெவல்ல வந்து அவர் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கா போல. இவரும் போய் நேர்ல வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஷாக் ஆகுது. உடனே பாத்தீங்கன்னா இவரு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஊருக்கே வந்து வந்தாரு. இங்க வந்த உடனே என்ன பண்றாருன்னா இந்த காது வந்து அவர் கேட்கல போல சரியா. சோ அதனால அதுக்கு டாக்டர் கிட்ட வந்து கூட்டிட்டு வந்து வந்திருக்காரு. இந்த டாக்டரும் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா செக்லாம் பண்றாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கம்மி தான். பட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருந்தா ஓரளவுக்கு நம்மளால வந்து கியூர் பண்ண முடியும்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடனே வந்து முடியல போல. செம்மையா வந்து மெலிஞ்ச மாதிரி இருக்க ஒரு பார்க்கவே. அப்ப இந்த டாக்டர் வந்து இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி நடுக்கமா இருக்குது, இந்த சத்தம் மாதிரி என் காதுல வந்து அந்த ஒரே இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு டிசீனஸா இருக்குது. என்னால வந்து சுத்தமா வந்து எதுலயுமே வந்து ஃபோக்கஸ்டா இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லும்போது, இந்த டாக்டர் என்ன பண்ணா, சரி ஓகே, ஓகே. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வந்து ரூம்ல போய் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு வந்து இவர வந்து வழி அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவர தான் வந்து கூப்பிட்டு இந்த மாரி விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அவரும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜில ரொம்ப டீப்பா வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இனிமேல் அவர கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்ஜினியருக்கா மனசே வந்து சுத்தமா வந்து விட்டே போச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா ரூமுக்குலாம் வந்து வராரு. பட் வரும்போது என்ன ஆகுது, உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே வந்து காத வந்து மூடுற மாதிரியும், ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்சு எப்படி வந்து நடப்பாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரே பார்த்தீங்கன்னா வந்து இடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்ஜினியருக்கே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாரு. அப்ப அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஜினியர் உள்ள வந்து அவர் கீழ விழுந்த மாத்திரைய வந்து எடுத்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "சரி நீ போ, நீ கிளம்பு. நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் ட்ரை பண்றாரு. பட் அவரால சுத்தமா வந்து தூங்கவே வந்து முடியல. அவருக்கு ஒரு மாரி அப்படியே டிஸ்டர்பன்ஸாவே இருக்காரு. ஸோ இந்த சீன் அப்படியே வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. இந்த நம்ம ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து போடணும்ல. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் வந்து எந்த ஃபோட்டோமா எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபோட்டோஸ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த கலவரத்துல நடந்தது என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் டைரக்டர் கிட்ட, நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சார். நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேம்மான்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்ல வந்து நம்ம ஷென்ன வந்து மீட் பண்றாங்க. பட் அந்த ஷென் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வந்து போறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து தான் இருக்காங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறமாலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்க வந்து போறாங்க போல கார்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாரி நீ வந்துட்டியா? வந்துட்டியான்னு கேட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல இந்த மாரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் வரலன்னா வரலன்னா என்ன? நான் வந்து வீட்டுக்குள்ள நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷா வந்து பேசிருவாங்க. இது அந்த கார் டிரைவரே பார்த்துட்டு ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வீட்ல வந்து வந்தபோது கூட, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியாவே எதுவுமே ஃபோக்கஸ்டாவே வந்து இருக்க முடியல. ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்றது? ஒரு மாரி டல்லாவே தான் அவங்க லைஃபே வந்து போயிட்டுருக்கு. ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்படுறாங்க. சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த ட்ராமாலருந்து அவங்களால கொஞ்சம் கூட வந்து மீளவே முடியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒர்க்ல ஃபோக்கஸா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால வந்து சுத்தமா வந்து ஃபோக்கஸ்டா இருக்க முடியல. அப்ப அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோ அப்புறம் மத்த எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அத மட்டும் தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த கார்லாம் கூட விட்டுருப்பார்ல, அந்த இன்ஜினியரோட ஒர்க் பிளேஸ்ல அங்க கூட வந்து பாக்குறாங்க. அங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த காரே வந்து ஒரு மாரி பிரிஃபையா இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு மனசே வந்து இதுவா இருக்கு. இந்த மாரி நம்ம ஹீரோ எப்படா வந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு, சரி வந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்ல வந்து வராரு. 2 பேராலயும் வந்து பார்க்க வந்து முடியல. நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இன்ஜினியர் கூட அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வராரு. அங்க சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, "ஏன் எதுக்கு என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "என் பிரச்சனை எனக்கு தெரியும்டா. நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம இன்ஜினியர் பையன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து இந்த இன்விசிபிள் இயரிங் ஏடு வந்து குடுக்குறாரு. பட் நம்ம ஹீரோவா, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு இதுவே வந்து போதும். வேணும்னா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்றாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா, மனசே
சுத்தமா வந்து சரியில்ல. அவருக்கும் நம்ம ஹீரோட எப்படா வந்து ஆகணும்னு தான் சொல்லிட்டு இதுவா தான் இருக்கிறாரு. கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்ல பிஹேவ் பண்ணேன் நீ வந்து பாத்து எனக்கு அதுவும் வந்து தெரியும். சோ நான் கொஞ்ச நாள் வந்து தனியா இருக்கேன். நீ இப்படியே வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா காருக்கு வந்து போவாரு. கார்ல வந்து உட்காரும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பாத்தீங்கன்னா மெசேஜா என்னன்னு தெரியல. அதை எழுதி வச்சுட்டு வந்து போயிருக்காங்க. அந்த பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் தான் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டே பாத்தீங்கன்னா வந்து அழுதுகிட்டே வந்து இருப்பாரு இந்த மனுஷன் வேற ஒரு பக்கம். So இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து சைக்காலஜி டாக்டர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போக சொன்னேன். பட் எனக்கு லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா வந்து மீட்டிங் வந்து வச்சுட்டாங்க. ஸோ நீ வந்து போயிட்டு வா அந்த டாக்டர் கூட போய் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் லஞ்ச் போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க. வந்து பார்த்தா ஒரு அழகான டாக்டர் வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்அப்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் செக்அப்பா இல்ல பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே 2மே தான்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் செக்அப் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா நான் பிளைண்ட் டேட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஹீரோனோட அம்மாவா சரி ஓகே அப்ப உனக்கு என்ன மாதிரி ஆள்தாம்மா வேணும் நான் அவனா பார்த்து வைக்கிறேன் இல்ல நீயே யாராவது பார்த்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அம்மா சொன்னா வந்து கேட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மாவை என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவன் பேர் சொல்லினே இருந்தேன் எனக்கு வந்து தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா. அவன் வந்து என்ன ஈஸ்டர்ன் கண்ட்ரில ஒர்க் பண்றானா அவன் வந்து ஒரு சோல்ஜர் தான் ஒரு மிலிட்டரி இதுல சர்வீஸா ஒர்க் பண்றவன் தான் அவனை போய் லவ் பண்றீங்க நீ போன இடத்துல வந்து வேலை பார்க்க போனியா லவ் பண்ண போனியா நீ வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க சோ அதனால அப்பவே வந்து இது பண்ணிக்கோ நல்லவனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு அதை விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத செய்யாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷன் ஆகாங்க. இந்த மாதிரி வந்து என் லைஃப்ல எல்லாருமே நீங்க தான் வந்து முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க மத்தவங்க ஃபீலிங்ஸ்க்காச்சும் கொஞ்சம் வந்து மதிப்பு கொடுங்க எல்லாமே உங்க இஷ்டத்துல தான் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்கன்னு வந்து கத்துறாங்க. அதுக்கு உங்க அம்மாவும் இந்த மாதிரி உங்க அப்பா தான் வந்து என்னையும் உன்னையும் நிறைய தெருல வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. நீ வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் வந்து ஆசைப்படல நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாமா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து போறாங்க. பட் ஆனா என்ன பண்றது ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. அவங்களும் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து ஆயிடுறாங்க. உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அழுது அழுதுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம். இங்க வந்து அவங்க அம்மா கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து அம்மா இப்படி ஒரு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் தூக்கிட்டு கொஞ்ச நேரம் தப்புன்னு எழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த சைடு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் இப்ப செக்அப் பண்ணாங்களா அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சாம். பட் அவங்க அம்மா என்ன பண்றாங்க இந்த மாதிரி நானே வந்து வாங்கிக்கிறப்பான்னு வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க நானே போய் வாங்கிக்கிறேன் நீங்க வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா அவங்க செக்அப் ரிசல்ட் எல்லாம் வாங்கி டாக்டரை போய் பார்த்துட்டு வராங்க. அப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல வந்து வந்துருச்சு. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸ் யாராவது வாங்க வர சொல்லுங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் செய்யணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அதெல்லாம் வந்து தேவையில்லை இந்த விஷயம் யாருக்கும் வந்து தெரிய வேணாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அப்படியே பாத்தீங்கன்னா வந்து மூடு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டு வந்து வெளில வர தூரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பாத்துடுறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு இதுவாயிடுது. பார்த்தா இவங்க வந்து சைக்காலஜிக்கல் டாக்டரை பார்த்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து ஆயிடாது என்னடா இது இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்ப என்ன ஆகுது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு ஹீரோயினை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. பட் இப்ப அவரோட ஸ்டேட்டே வந்து சரியில்லை. சோ அதனால இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாத்துடுறாங்க. பட் ஆனா வந்து எந்த கேள்வியும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கல ஏதாவது சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினை எதுவா இருந்தாலும் ஓகேம்மா சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியல நம்ம ஹீரோயின் அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணாம அவங்களோட வீட்டுக்கே அதாவது இப்போ அவங்க வேலை செய்யறாங்களா அந்த இடத்துக்கு ஊருக்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஏர்போர்ட்ல தான் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அவங்களுக்கு யாரோ மாதிரி தெரிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஓடி போய் வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. பட் நடுவுல கிளாஸ் இருக்கிறதுனால வந்து தெளிவாவே அவருக்கும் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா வந்து திரும்ப நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நடுவுல தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அங்க நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு போறதுக்குள்ள அவரோட ஃபிளைட் பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால நம்ம ஹீரோவா என்ன பண்றா சரி ஓகே நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து அவரும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க லைன்ல நிக்கும் போதே எனக்கு வந்து ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுவாங்க என் நம்பர் வந்து அவர்கிட்ட இருக்கா அவர் நம்பர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இதே யோசனையிலேயே வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஃபிளைட்ல உட்காரும் போது கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணிட்டு இதான் என்னோட நம்பரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போறேன் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வந்து சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி அப்பா நல்ல வேலை பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா மனசே வந்து நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பாக்குற ஒர்க் வந்து இப்பதான் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஊருக்கு வந்து வந்துட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு தாத்தா வந்து சமைச்சிட்டு இருக்காரு. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.